தற்போது நடக்கும் தேர்தல் நாட்டின் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். காட்டுக்குளம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திருவண்ணாமலை வேட்பாளர் அண்ணாதுரை, ஆரணி வேட்பாளர் தரணிவேந்தன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் பேசினார். அப்பொழுது திருவண்ணாமலையையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்றும், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற இடம் திருவண்ணாமலை என்றும் கூறினார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்று வர்ணித்த மு.க.ஸ்டாலின், ஜனநாயக போர்க்களத்தில் அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டை போலவே டெல்லியிலும் ஒரு நல்லாட்சி அமையணும்னு தான் உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விடாமல் தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள இந்த ஜனநாயக போர்க்களத்தில் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அனைவரும் வாக்களிக்கணும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தாய் நாட்டை காக்கும் பிரதமர்தான் நமக்கு வேண்டும் என்றும், பாஜக ஆட்சியை வீட்டுக்கும் அனுப்ப வேண்டும் என்பது இந்தியா கூட்டணியின் நோக்கம் என்றும் கூறிய முதலமைச்சர், பொய் புரட்டுகளை அள்ளி வீசி மக்களை குழப்பி வாக்கு வாங்க மோடி முயற்சி செய்து வருவதாகவும் விமர்சித்தார். ஜூன் 4ஆம் தேதி நாட்டின் விடுதலைக்கான தொடக்க நாள் என்றும் அவர் குறிப்பிட்டார். எங்கும் சமத்துவம் தழைக்கணும், அரசியல் சட்டம் காப்பாற்றப்படணும், நம் நாட்டோட பன்முகத்தன்மை தொடரணும். அதுக்கு முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா பாஜக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க. தனியார் தொலைக்காட்சிக்கு வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டு பேட்டி என்ற பெயரில் மோடி ஷூட்டிங் நடத்தியதாக விமர்சித்த முதலமைச்சர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை நடத்தும் சோதனைகள் குறித்து தனக்கு தெரியாது என்று கூறும் பொய்யை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு வெள்ள பாதிப்புக்கு நிதி கேட்டால் கந்து வட்டிக்காரர் போல் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணக்கு கேட்பதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் வெள்ள பாதிப்புக்கு தமிழ்நாடு அரசு செலவிட்ட தொகையை முதலமைச்சர் பட்டியலிட்டார். அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா, இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார். யாரு? நிதியமைச்சர், அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மேலும் திமுக மதத்திற்கு எதிரி அல்ல, மதவாதிகளுக்கே எதிரி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் பாஜகவின் சூழ்ச்சி இந்த தேர்தலில் முறியடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அனைத்து துறையும் வளர்வதுதான் திராவிட மாடல் வளர்ச்சின்னு முழங்கி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். திராவிடம் என்ற சொல் யாருக்கெல்லாம் பயத்தை கொடுக்குதோ, யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, அவங்க எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் மதவாதத்துக்கு தான் நாங்க எதிரிகளை தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல. கலைஞர் ஸ்டைல்ல சொல்லட்டுமா?